சனிகரி சனிசா உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள் நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள் அடடா 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 ஏதோ செய்கிறாய் என்னாச்சு உங்களுக்கு? நான் பேச மாட்டேன்னா வெயிட் பண்ணுவா. நான் பேசிட்டே இருக்கேன், என்ன சரியா கூட பார்க்காம போறான். என்னாச்சு உங்களுக்கு? இப்படி மச்சி என்னாச்சு அவளுக்கு? காலேஜுக்கு வந்ததும் முதல்ல என்னதான் பார்ப்பான், ஆனா இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகி என்னை பார்க்கவும் வரல. நான் அவ்வளோ தேடிட்டு இருக்கேன். சரி தேடி வந்து அவர்கிட்ட பேசலாம்னு பார்த்தா என் முகத்தை கூட சரியா பார்க்காம கிளாஸ்க்கு டைம் ஆகுதுன்னு போறான். டேய் மச்சான், இது ஒரு கேள்வியா? சரி இதெல்லாம் நீ எதிர்பார்த்தது தானே. அவ எப்படா உன்னை தொல்லை பண்ணாம இருக்கணும்னு நினைப்பேன். உன்னை தொல்லையே பண்ணாம அமைதியா போயிட்டால. வீடு விட்டுட்டு போய் வேலையை பாரு. சரி எனக்கும் கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நானும் கிளம்புறேன். டேய் மச்சி என்ன குத்தி காட்டுறியா? டேய் உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியுதா இல்லையாடா? நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. இங்க பாருடா, எனக்கு ஸ்ரீயை பிடிக்கல, எனக்கு ஷர்மியை பிடிச்சிருக்கு. என் மனசுக்கு யார் பிடிக்குதோ அவங்கள தானே நான் விரும்ப முடியும். மச்சான் இப்போவும் நான் சொல்றேன், உன்னை ஸ்ரீயை விரும்புன்னு நான் சொல்ல வரல. ஸ்ரீயை அவாய்ட் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்றேன். அவளை அவாய்ட் பண்ணாம அவகிட்ட எப்படி எடுத்து சொல்லணுமோ நீ ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலான்னு சொல்றேன். நான் சொல்றத தப்பு இருந்தா மன்னிச்சிரு. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போறேன். ஸ்ரீ ப்ளீஸ் ஸ்ரீ, எனக்காக ப்ளீஸ் 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 எனக்காக இந்த ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ்ங்க? ஐயோ சிவா, நான் சொன்னா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் கிடையாது சிவா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட வந்து இப்படி கேட்டா நான் என்ன பண்றது? ஸ்ரீ நீங்க நினைச்சா கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸ்ரீ ப்ளீஸ் ஸ்ரீ ப்ளீஸ், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் இதுக்காகலாம் வெளியில கண்டிப்பா போக முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ்ங்க. கிளாஸ் இருக்கணும் போகணும்னு தானே வந்தான், இப்போ இவன் கூட நின்று பேசிட்டு இருக்கோம். நான் கூப்பிட என்னன்னு கூட பெருசா கேட்காம வந்துட்டே இருந்தான் கிளாஸ்க்கு டைம் ஆகுதுன்னு. இப்போ இவன் கூட நின்று பேசுறதுக்கு மட்டும் டைம் இருக்கான். இதை நான் கார்த்திகிட்ட சொன்னா அதுக்கும் என்னதான் ஏதாவது சொல்லுவான். அவன்கிட்ட என்ன சொல்றது இருக்கு, நம்மளே போய் இவகிட்ட கேட்டுவோம். ஸ்ரீ ப்ளீஸ் ஸ்ரீ, நானே எவ்வளவு நாளா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு இது பண்ண மாட்டியா ப்ளீஸ் ஸ்ரீ? என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ சிவா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. எனக்கு தெரியும் நீ எவ்வளவு நல்ல பையன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல சிவா. என்ன பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? என்ன விஷயமா இருக்கும்? ஸ்ரீ நீ என்ன பாக்குற? கிளாஸ்க்கு தானே போகணும்னு சொன்ன, இங்க நீ இவங்கிட்ட பேசிட்டு இருக்க. கிளாஸ்க்கு போகணும்னு அவ்வளவு வேகமா வந்து ஒரு நிமிஷம் இரு ஸ்ரீ பேசணும்னு சொன்ன, ஆனா நீ பாட்டு போயிட்டே இருக்க. சரி கிளாஸ்க்கு போறாளேன்னு விட்டுட்டாக்கா, இங்க வந்து இவன் கூட பேசிட்டு இருக்க. என்னவா இவனுக்கு என்ன வேணுமா? டேய் என்னடா இப்ப எதுக்கு ஸ்ரீ கிட்ட இருந்து தொலை பண்ணிட்டு இருக்க? சீனியர் அது வந்து ஸ்ரீ கிட்ட நான் ஒரு விஷயம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். அதுதான் அதை பத்தி தான் இப்ப கேட்க வந்தேன் சீனியர். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஸ்ரீ என்ன ஸ்ரீ அவன் கேட்டான்? அது ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ, நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போறோம். நீ போ சக்தி. நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. அவன் என்ன உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தான், இப்ப எதுக்கு அவன் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்? என்ன ஏதாவது லவ் விஷயமா? என்னடா ஸ்ரீ பின்னாடி சுத்திட்டு இருக்க? என்ன ஏதாவது லவ் பண்றியா என்ன? சீனியர் அதெல்லாம் சிவா நீ இரு, நானே சொல்றேன். சக்தி ஆமா, இது லவ் விஷயம்தான். சிவாவை நான் லவ் பண்றேன், சிவாவும் என்ன லவ் பண்றான். என்ன அவன் உன்னை லவ் பண்றானா? கரெக்டான பேர் தான், நல்ல பேர் தான். உனக்கு அவன் தான் சூட் ஆவான். கரெக்டு தான். ஆமா நீ அவனை லவ் பண்றியா? அவனுக்கு நீ தான் சூட் ஆவ. கரெக்டு தான். ஆனா உங்க லவ் என்ன சின்சியரான லவ்வா? எப்ப இந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு? இப்பதான் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன் எங்க லவ் எல்லாம் சின்சியரா இருக்காதா என்ன? உங்க லவ் தானே. அதான் சொல்லிட்டேனே, நீ அவனுக்கு கரெக்டா மேட்ச் ஆவ, அவன் தான் உனக்கு கரெக்டா மேட்ச் ஆவான். இப்பதான் ஸ்ரீ நீ கரெக்டா யோசிச்சிருக்க. சூப்பர் பேர், நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சக்தி, நீங்க பேர் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போறோம், நீ போ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். ஆனா உங்க பேரை பார்த்ததும் இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப அமோகமா இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கீங்க ரெண்டு பேரும். நான் சொல்லல உனக்கு ஒருத்தன் வருவான்னு, பாரு எவ்வளவு அழகா வந்திருக்கான் பாரு. அவன் தான் உனக்கு கரெக்டான பேர்.
நீயும் அவனுக்கு ஏத்த பேர் தான். என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் சக்தி. ஓகே, நான் ஈவினிங் போறப்ப உன்னை பார்க்கறேன். இப்ப நான் பேசலாம்னு நினைச்சோம், எனக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நான் ஈவினிங் பேசுறேன், சரியா? மிஸ்டர் சிவா, நீங்க உங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. நான் கிளம்புறேன் ஸ்ரீ. ஓகே ஸ்ரீ, என்னங்க எதுக்கு நீங்க அவர்கிட்ட அப்படி சொன்னீங்க? சீனியர் சிரிச்சுட்டு போறாரு பாருங்க. அவர் சிரிக்கிறதுல உங்களுக்கு புரியுதா? நம்ம ரெண்டு பேரையும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போறாருங்க. எனக்கு தெரியுது சிவா. சிவா சாரி, நான் இதை சும்மா தான் சொன்னேன். நீ எதுவும் சீரியஸாக எடுத்துக்காத. இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதை டக்குன்னு அப்படி சொல்லிட்டேன். ஐம் சாரி. நீங்க சும்மா தான் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும் ஸ்ரீ. ஆனா அவரு ரொம்ப மட்டமா சிரிச்சுட்டு போறாரு. அவர் சிரிக்கிறதுலே தெரியுது. என் மூஞ்சிக்கு ஆள் செட் ஆகாது, உங்க மூஞ்சிக்கு ஆள் செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் தான் ஒருத்தர் செட் ஆகும்னு அவர் ஒரு மாதிரி தென்னாவட்டா சிரிச்சுட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஸ்ரீ. அப்படிலாம் இல்லை சிவா, உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்க. நீ வேணா பாரு, உனக்கு சூப்பரான பொண்ணு வருவா. அப்போ இந்த சக்தியை மூக்கு மேலே விரல வைப்பான். நீ அவங்களாம் சொல்கிறாங்கன்னு நீ ஃபீல் பண்ணாத, சரியா? நான் இப்போ சொன்னது சும்மா தான் சொன்னேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. சேச்சா, நான் ஏங்க அப்படிலாம் எடுத்துக்கிறேன்? நான்லாம் அப்படி எடுத்துக்க மாட்டேன். எனக்கு தெரியும் என்னோட இது என்னன்னு எனக்கு தெரியுங்க. சரிங்க ஸ்ரீ, அதை விடுங்க. நான் கேட்டது என்னாச்சு ஸ்ரீ? ப்ளீஸ் எனக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். நான் இதுக்காக டியூஷன்லாம் வெளியில் போக முடியாது. ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, இதுக்காகலாம் காசு செலவு பண்ணி கோச்சிங் போக முடியாதுல்ல. அதனால தான். ப்ளீஸ் ஸ்ரீ, தப்பாக எடுத்துக்காத ஸ்ரீ. உனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ சொல்லு, அப்போ நான் வந்து உங்ககிட்ட கற்றுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஸ்ரீ. சரி சிவா, நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்கல. சரி, நீ ஒன்று பண்ணு. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் 1 hour நான் உனக்காக ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன், சரியா? ஆனால் 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது, சரியா? ஏன்னா எனக்கு அதுக்குள்ள என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ஆட்டோவோ இல்லை கார்த்திகோ வந்துடுவாங்க, அதனால தான், சரியா? தேங்க்ஸ் ஸ்ரீ, நீங்கள் இது சொன்னதே பெரிய விஷயம் தான். ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்காக ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸுங்க ஸ்ரீ. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் சிவா, நீ நல்லா படித்து பெரிய ஆளாவா, அது போதும் எனக்கு. என்னால் இப்போதைக்கு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும் ஸ்ரீ. நீ சொன்ன மாதிரி நானும் பெரிய ஆளாக வருவேன். வந்தேன்னா கண்டிப்பாக உன்னை மறக்க மாட்டேன். உனக்கு அப்போ என்னவோ நான் கண்டிப்பாக செய்வேன் ஸ்ரீ. நீ சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்கு சிவா. சரி, கிளாஸ்க்கு போலாமா? டைம் ஆகுது. வாங்க போகலாம். ஸ்ரீ, அவர்கிட்ட என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் அவர் தானே விரும்புகிறேன்னு காலேஜ் முழுக்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அவர் கொஞ்சம் கூட அது கேர் பண்ணாமல் இருக்காரு. ஏன் அவர் உங்களை... சிவா, இது நமக்கு தேவையில்லாதது. எதுக்கு நமக்கு இதை பற்றிலாம்? நம்ம படிக்கிற வேலை பார்ப்போமா? போலாமா? சரிதான் ஸ்ரீ. சரி வாங்க. என்ன மச்சி, லைப்ரரி பக்கம் காத்து அடிக்குது? டேய் என்னடா தெரியாத மாதிரி கேட்குறான். இன்னும் 2 days செமஸ்டர் வரப்போகுது, தெரியும்ல? செமஸ்டர் வந்தா நான் எப்படி பண்ணணும்னு தெரியும்ல? இந்த ஒரு விஷயத்துலயாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா பண்ண, ஃபியூச்சருக்கு இது ரொம்ப யூஸ் ஆச்சு. படிக்கலைன்னா ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிடும்ல. அதனால தான் எந்தில் கவனம் இருந்தாலும் படிப்புலையும் கவனம் இருக்கணும். அதான் செமஸ்டர் வருதுல, கொஞ்சம் பார்த்து கவனமாக படித்தாதான் நான் எந்த அறிவும் இல்லாமல் கரெக்டாக கிளியர் பண்ண முடியும். இதில் பாஸ் பண்ணாதான் ஃபியூச்சரில் லைஃப்லேயும் நான் பாஸ் பண்ண முடியும்ல. அதுக்காக தான் மச்சி, இதில் எப்படி இருந்தாலும் இதில் மட்டும் நான் கரெக்டாக இருக்கணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். மச்சி, இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான்டா நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்டா சொல்ல மாட்டேன்? அது சரி, நீ என்ன புதுசாவா சொல்ற? சரி நீ சொல்லிட்டு போ, இது என்ன புதுசா எனக்கு? சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா ஸ்ரீ எங்கடா? நானும் அவளை எப்படியாவது இன்னைக்கு பார்க்கணும் பேசணும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் நான் நினைச்சது கூட கிடையாது. ஆனா அவள் என்னையும் சுத்தி சுத்தி வருவான். இப்ப நான் அவளை சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கேன். கிளாஸ் இருக்குங்கிறா, எனக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸ், நான் போகணும்னு அடிச்சு பிடிச்சி ஓடுறான். சரி இங்கேருந்து ஓடுறான்னு போய் பார்த்தாக்கா அந்த சிவா கிட்ட நின்று பேசிட்டு இருக்கானா. என்னன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றான். அது என்னன்னு உனக்கு தெரியுமா? சிவா? அது யாரு? ஸ்ரீ சிவான்ற பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலையேடா. யாருடா அவன்? மச்சான் அதான்டா, இப்ப கிளாஸ்லயே ஒருத்தர் இருப்பானே, ஸ்ரீயை போலவே அவனும் ஒரு பேக்க மாதிரி இருப்பானே. டே சக்தி, சரி சரி சரி, சாரிடா, வாய் தவறி வந்துருச்சு. நானும் இனிமே ஸ்ரீயை அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சாரி சாரி சாரி, நானும் இனிமே அந்த மாதிரிலாம் ஸ்ரீயை பேச மாட்டேன். ஏன்னா ஸ்ரீ மேல எனக்கு ஒரு பெரிய மதிப்பே வந்திருக்கு. அதனால இனிமே நான் அவ்வளோ பேச மாட்டேன். சாரிடா, ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, தப்பா நினைக்காது.
அதான் மச்சி இவ கிளாஸ்ல இருப்பான்ல, அவன் உண்மையில பேக்கு மாதிரி சுத்திட்டு இருப்பானே. இன்னைக்கு ஸ்ரீ கூட சுத்திக்கிட்டே இருந்தான். ஸ்ரீ கிட்ட என்னமோ கேட்டுட்டு இருந்தான். அவ முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி என்னன்னு போய் கேட்கலான்னு பார்த்தா திடீர்னு ஸ்ரீ சிவாவை லவ் பண்றதா சொல்றான். என்ன ஸ்ரீ சிவாவை லவ் பண்றேன்னு சொன்னாலாம்? இவன் என்ன வளர்றான்? ஸ்ரீ கண்டிப்பா அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுவாளே. அதுவும் அவ சக்தியை மறக்கதாவது வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை சக்தியை அவாய்ட் பண்றதுக்காக ஸ்ரீ ஏதோ மாத்தி பேசியிருப்பாளோ? ஆமா, அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா நம்ம ஸ்ரீ கிட்ட போய் பேசுவோம். மச்சி, டேய் மச்சான், சொல்றா, கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸ்ரீ அப்படியா சொன்னா நான் என்னன்னு அப்புறமா கேட்கறேன். எதுவாக இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லுவான். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி ஏதாவது இருக்கும் தான். அது இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஸ்ரீ இன்னும் என்கிட்ட சொல்லலை போல இருக்கு. கண்டிப்பா சொல்லுவான். பாத்தியா, நீ என்னமோ பெருசா பேசிட்டு இருந்தா ஸ்ரீக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், அதனால என்னைய சுத்தி சுத்தி வரான்னுட்டு அவகிட்ட என் லவ் சொன்னா அவ வேற பெருசா ஃபீல் பண்ணுவா அப்படி இப்படின்னு பார்த்தல. டேய், என் லவ் விஷயத்த போய் அவகிட்ட சொன்னதும் முதல்ல சந்தோஷப்படவில்லை அவள்தான்டா. நீ நினைக்கிற மாதிரி அவ முகத்துல எல்லாம் எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல. எல்லாத்தையும் கேஷுவலா கேட்டுக்கிட்டான். அது மட்டுமா இப்ப பார்த்தல, சிவான்னு ஒருத்தனா அவன் லவ் பண்றான். அவ்வளவுதான்டா. அப்படி டேக்கிட்டீஸா எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஸ்ரீ என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்ட்டு. நீ பண்றதெல்லாம் பார்த்து எனக்கே ஒரு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. நான் கூட ஸ்ரீ ஏதாவது மக்கால் பண்ணுவாளோன்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லை. உண்மையாவே ஸ்ரீ ரொம்ப நல்ல பொண்ணுதான். டேய், உனக்கு என்னடா தெரியும் அவளை பத்தி? நீ அவளை புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அவ மனசுல உள்ள வேதனை என்னன்னு உனக்கு தெரியும். நீ முழுசா 5 நிமிஷம் கூட அவ கூட நின்று பேசினது இல்லையடா. பேசாத போது உனக்கு எப்படா ஸ்ரீயை பத்தி தெரியும்? எவ்வளவு வருத்தப்பட்டு அழுதான்றது எனக்கு தாண்டா தெரியும். பாவண்டா அவன், ஒரு குழந்தை மாதிரி. ஆனா அவளை நேத்து முழுக்க நான் இது வரைக்கும் ஸ்ரீ அப்படி பார்த்ததே இல்லை. தேம்பி தேம்பி அழுதுட்டா. என்னால அதை பார்க்க கூட முடியல. ஆனா நீ என்னடானா டேக்கிட்டீஸா எடுத்துட்டு போகணுமா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மச்சி. மச்சான், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேனே. நான் என்னோட லவ் விஷயத்தை பத்தி ஸ்ரீ கிட்ட பேசணும் அவ வீட்டுல போய் வத்தி வச்சிருவான்னு நினைச்சேன். பரவாயில்ல மச்சி, அவ எதுவுமே அது வாய் திறக்கல மச்சான். உண்மையாவே நான் ஸ்ரீயை புரிஞ்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். நேற்று தான் அவளை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் எனக்கு ஸ்ரீயை இப்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் கூட வீட்டுக்கு போனதும் அங்கிள் ஆண்டி கிட்ட ஏதாவது சொல்லி வத்தி வச்சிருவான். அங்கிள் ஆண்டி வந்து எங்க டாடி கிட்டயும் மம்மி கிட்டயும் கண்டிப்பா ஏதாவது சண்டை போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே கேஷுவலா இருக்க மாதிரி இருந்தது. யாரும் எதை பத்தியும் கேட்கவே இல்லை. மம்மி என்கிட்ட எதுவுமே கேட்கலடா. அப்போ ஸ்ரீ எந்த விஷயத்தையும் வாய் தரன்னு சொல்லலன்னு அர்த்தம். உண்மையா ஸ்ரீ நல்ல பொண்ணுதான்டா. இப்பதான் தெரியுது நீ ஏன் ஸ்ரீய அவ்வளவு கைக்குள்ள வச்சிருக்கேன்னு. உண்மையாவே ஸ்ரீ ரொம்ப நல்ல பொண்ணுதான்டா. இப்பவாவது அவளை நல்ல பொண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம்டா. மச்சான், உடனே வேற ஏதாவது சொல்லி குத்தி காமிக்காத. டேய், நான் அவகிட்ட சரியா பேசி பழகினது இல்லடா. ஏதாவது பேசி பழகி இருந்தா தானே அவன் பத்தின கேரக்டர் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். இப்போ ஒரு 2-3 நாளா அவகிட்ட ஷர்மிக்காக பேச போய் தான் அவ கேரக்டர் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்கேன். உண்மையிலே ஸ்ரீ நல்ல கேரக்டர் தான். அது சரி, இனிமே நீ அவளை புரிஞ்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம்? அவளை பிடிச்சா மட்டும் என்ன பிரயோஜனம்? அவ மனசை உடைச்சிட்டியே, இனி உடைச்சத ஒட்ட வைக்க முடியுமா என்ன? சரி மச்சான், பேசிட்டே இருந்தா பேசிட்டு தான் இருக்கணும். நான் புக்ஸ் எடுக்கணும், அதை தேடவே நேரம் ஆகும். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா கிளாஸ் போவோம், ஓகேவா? சரி மச்சி, நீ போய் எடுத்துட்டு வா. நானும் இருக்கதான் பார்த்து எடுத்துட்டு வரேன். அப்புறம் ஸ்ரீயை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லு. நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். என் கண்ணே பட மாட்டேங்கிறான். இத்தனை நாள் என் கண்ணை மட்டும் தான் பட்டிட்டு இருப்பான். இன்னைக்கு நான் அவ தேடிட்டு இருக்கேன். ஆனா அவ என் கண்ணே பட மாட்டேங்கிறான். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் பேசணும்னு சொல்லு. வர சொல்ல என்ன பார்க்க, சரியா? மச்சான், நமக்கு ஒரு பொருள் முக்கியமான தேவைப்படும். ஆனா அதோட தேவை என்னன்னு தெரியாமலேயே நம்ம அதை உதாசீனப்படுத்துவோம். அப்பெல்லாம் அது நம்ம கிட்டதான் இருக்கும். ஒரு நாள் அதோட தேவை நமக்கு தெரியும் போது அதை தேட போகும்போது அது நம்ம கையில இருக்காது. இப்போ அப்படிதான் உன் விஷயத்துல நடந்துட்டு இருக்கு. மச்சான், இப்பெல்லாம் நீ சரியில்லை தெரியுமா? நான் எப்படி பேசினாலும் என்ன நீ வேற மாதிரி நினைக்கிற. எனக்கு நீ பேசுறதும் புரியல, நீ என்ன சொல்ல வரணும் புரியல. உனக்கும் புரியறதுக்கு ஒரு நாள் வரும். சரி, எனக்கு புக்ஸ் எடுக்கணும், நேரம் ஆகுது. நான் போய் புக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இவன், நான் எப்படி பேசினாலும் என்ன தப்பா மட்டும் தான் நினைக்கிறான். நான் என்னமோ ஸ்ரீயை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி நினைக்கிறான். நான் எந்த வகையில் அவளை ஹர்ட் பண்ணேன்? எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன், அவகிட்ட என் காதலை சொன்னேன். இது தப்பா? இதுல ஸ்ரீ எந்த வகையில் ஹர்ட் ஆவா? அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்ரீ ஒரு பையனை லவ் பண்றதுன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஒண்ணு, நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னா சொல்லலாம். எங்க லவ்க்காக ஸ்ரீயை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். சத்தியமா இப்ப அவகிட்ட சாரி கேட்க தான் அவளை தேடிட்டு இருக்கேன். ஆனா அவதான் என்கிட்ட பேசாம போயிட்டு இருக்கான். இது எப்படி நான் எனக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல.
ஸ்ரீ உங்ககிட்ட சாரியை கேட்கணும், உங்ககிட்ட நிறைய தேங்க்ஸாக சொல்லணும் ஸ்ரீ. ஆனால் சக்தி எங்க? எல்லா இடமும் தேடிட்டேன், ஆளே காணோம். கிளாஸ் ரூம்லயும் பார்த்துட்டேன், ஆள் இல்ல. ஃபுட்பால் கிரவுண்ட்லயும் பார்த்துட்டேன், அங்கேயும் ஆள் இல்ல. காலேஜ் கிரவுண்ட்லயும் பார்த்துட்டேன், அங்கேயும் ஆள் இல்ல. அது சரி, இந்த பசங்களும் இப்படிதான். லவ் சொல்ற வரைக்கும் நம்ம பின்னாடி லோ அலைவானுங்க. ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நம்மளை விட்டுட்டு கலந்து போயிடுவானுங்க. இப்ப நான் அவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இவன் எங்க போனான்னு தெரியலையே. அங்க போறது சக்தியோட ஃப்ரெண்டு தானே, அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். சீனியர், எக்ஸ்கியூஸ் மீ சீனியர். சொல்லுமா, என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா சீனியர், உங்களை தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க, என்ன வேணும்? இல்ல, உங்க டிபார்ட்மெண்ட்ல சக்தி சீனியர். அது சரி, இந்த சக்தி உனக்கு மட்டும் தானே உடம்பு முழுக்க மச்சம். எங்க சுத்தினாலும் எல்லா பொண்ணுங்களும் சக்தி சீனியர் இல்லையா, சக்தி இல்லையான்னு உன்னை மட்டும் தானே கேட்கறாங்க. அது சரி, இந்த பொண்ணு மட்டும் என்ன விதி விளக்கம்? ஆள் பார்க்க வேற பக்காவா இருக்கு. சக்தியை தேடாம இருக்குமா என்ன? சக்தியாமா அவ லைப்ரரி உள்ள இருக்காமா. கொஞ்ச நேரத்துக்கு மேல லைப்ரரிக்கு போகணும். லைப்ரரிக்கா? சாருக்கு லைப்ரரிலாம் போக தெரியுமோ? படிக்கிற பிள்ளை மாதிரி லைப்ரரிக்கெல்லாம் போயிருக்காரு. இதோ இப்போ போய் பார்த்துட வேண்டியதா. ஓகே சீனியர், தேங்க்யூ. ஓகேமா. என்ன சக்தி லைப்ரரிக்குள்ள இருக்காரா? பார்த்தா படிக்கிற பையன் மாதிரிலாம் தெரியலையே. படிக்க தான் போயிருக்காரா, இல்ல இப்பவும் ஏதாவது பொண்ணை பார்த்து சைட் அடிக்க ரூட் விடன்னு போயிருக்காரா? அதான் நான் வந்துட்டேன். இனிமே எதுக்கு அடுத்த பொண்ணுலாம் பார்த்துக்கிட்டு? அப்படி மட்டும் யாரையாவது பார்க்கட்டும், அப்புறம் இருக்கு. இதை வரேன்டா. என்ன ஸ்ரீ, கிடைச்சதுங்களா? இரு சிவா, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். அந்த புக்கு மட்டும் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ, நீ கண்டிப்பா இந்த டைம் அரியரே வைக்க மாட்டேன். அதை மட்டும் நீ ரெஃபர் பண்ணினாலே போதும். நீ இந்த டைம் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஆல் பாஸ் ஆயிடலாம். வெயிட் பண்ணு, நான் பார்க்குறேன். ஐயோ ஸ்ரீ, புக்கை ரெஃபர் பண்ண மட்டும் போதுமா? நீங்க தானே எனக்கு சொல்லி தரேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன தனியா புக்கை மட்டும் ரெஃபர் பண்ண சொல்றீங்க? இல்ல இல்ல சிவா, நானும் சொல்லித்தரேன். நான் சொல்லி தராம இருப்பேனா? கண்டிப்பா சொல்லித்தரேன். ஆனா அந்த புக் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். சரி ஸ்ரீ, எப்படியாவது இந்த செமஸ்டர்ல நான் எந்த அரியரும் இல்லாம எல்லாத்தையும் பாஸ் ஆயிடணும். நான் பாஸ் ஆனா மட்டும்தான் என் குடும்பத்தை நான் நல்லா பார்க்க முடியும். ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. சிவா, நீ சொல்லணுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்க்குறேன். சரியா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரி ஸ்ரீ, அந்த புக்கு கிடைச்சா கண்டிப்பா எந்த அரியரும் இல்லாம நான் பாஸ் ஆயிடுவேன்ல. சிவா, நீ உன் மேல நம்பிக்கை வை. என்னால முடியும், நான் கண்டிப்பா படிச்சு பாஸ் பண்ணிடுவேன்னு உன் மேல நீ நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அது கண்டிப்பா முடியும். நம்ம புக்கு மேலேயும் அடுத்தவங்க மேலேயும் நம்பிக்கை வைக்க கூடாது. ஆமா ஸ்ரீ, நீ சொல்றது கரெக்டு தான். நீ உண்மையில ரொம்ப புத்திசாலி தான் ஸ்ரீ. நீ மட்டும் என்ன சிவா, நீயும் புத்திசாலி தான். நீ கவலைப்படாத, ஓகேவா? இந்த டைம் நம்ம எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிடுவோம். சரி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் புக்கு தேடி எடுத்துட்டு வரேன். சரி ஸ்ரீ. சார் இதுல தானே வந்ததா சொன்னாங்க. ஆளையே காணுமே, எங்க இருக்கான்னு தெரியலையே. அந்த பக்கம் இருப்பாளா? போய் பாத்துருவோம். அட, என் செல்லக்குட்டி இங்கதான் இருக்கா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கா? கிடைக்க மாட்டேங்குது. எப்பவுமே இங்கதான் இருக்கும், வருவோம் எடுப்போம். ஆனா இப்ப இங்க இல்லைங்க. ஸ்ரீ இந்த ரோல தானே காமிச்சிருக்கான். சரி, இன்னைக்கு நம்ம ஸ்ரீயை கூப்பிட்டு வராம வந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம். அவளை கூட்டிட்டு வந்திருந்தா அவ அசால்ட்டா அந்த புக்கை எடுத்து கொடுத்துருப்போம். சரி ஓகே, கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா போய் ஸ்ரீயை தான் கூட்டிட்டு வரணும். என்ன பண்ணிட்டு இருக்கா? புக்ஸ் தேடிட்டு இருக்கானா? டேய், இங்க எவ்வளவு சூப்பரான ஃபிகர் இங்க நின்னுட்டு இருக்க. இங்க வந்து என்கிட்ட என்ன தேடணுமோ அதை தேடுறதை விட்டுட்டு புக்ஸ் தேடிட்டு இருக்கானே. லவ்வ சொன்னதுக்கு அப்புறமா ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பான்னு பார்த்தா நம்ம பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறான். மூச்சு பாரு, இருடா. நீ எப்படி இங்க எப்படி வந்த? அதே நான் கேட்கணும். ஆமா சார், என்ன லைப்ரரி பக்கம் வரீங்க? படிக்க தான் வந்தீங்களா, இல்லனா ஏதாவது பொண்ணை சைட் அடிக்க வந்தீங்களா? ஏண்டி கேட்க மாட்டேன். ஏய், உன்கிட்ட லவ் சொன்னதுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்க்கல தெரியுமா? உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஐயா எப்படி இருப்பேன் தெரியுமா? வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுப்பாரு. இப்ப வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்க்கல. ஏன்னா எனக்கானவ தான் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு அடுத்தவங்கள பார்க்கணும்? ஓ அப்படியா? சார் சொல்றதெல்லாம் உண்மையா? நம்பலாமா? ஏன்னா சார் பெரிய பிளே பாய் ஆச்சே. உடனே மாறிட்டாருன்னா என்னால நம்ப முடியல, அதை கேட்கிறேன். மாவால என்னைய நம்ப மாட்டேன். உன்ன இங்கதான் யாரும் இல்லையா, எப்படி உன்னை நம்ப வைக்கிறேன்னு பாரு. என்ன இப்ப எதுக்கு சார் இவ்வளவு பக்கத்துல வந்தீங்க? என்ன ஒருத்தி நம்ப மாட்டோம், அதான் அவளுக்கு நம்பிக்கை தரணும்னா அதான் இந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நம்பிக்கைய கொடுத்துறவா? டேய் வேண்டாம், இங்க பாரு, நம்ம லைப்ரரியில இருக்கோம். ஏய், லைப்ரரின்னு தெரிஞ்சுதானடி வந்தேன். தெரிஞ்சு வந்துட்டு கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு உன்னை அமைதியா விட்டுருவேணும். எப்படி விடுவேன்?
நானும் காலேஜ் லைப்ரரி ஆச்சுன்னு அமைதியா போனேன். உன்னை வெளியில பார்த்து வச்சுக்கலான்னு. ஆனா வெளியில பார்த்து வச்சுக்கிற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. அதான் இங்கேயே உனக்கு நம்பிக்கை கொடுத்துடலான்னு பாக்குறேன். போடா. ஏய், இப்படியெல்லாம் ஏதாவது நடக்க முன்னாடி வந்த அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி போடாங்கிற முதல்ல உன்ன. ஏய் சக்தி, நம்ம லைப்ரரியில இருக்கோம், விடு. ஸோ வாட்? எங்க இருந்தா என்ன? என் ஷர்மி இங்க தானே இருக்கான். அவனை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? I love you. சக்தி, ஏ ஷர்மி, உனக்கிட்டா? அதான் கிட்ட வந்துட்டல, அப்புறம் என்ன? ஏய், அப்ப தெரிஞ்சு தானடி வந்த? ம், அப்புறம் ஏன் சக்தி தானே, நான் ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே, கரெக்டு தானே? ரொம்ப கரெக்டு. நீ ஆசைப்படுறதுலாம் எந்த தப்பும் இல்லை. அதான் ஏ ஷர்மி டார்லிங் ஆசைப்படுறால கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஷர்மி, சிவா, அந்த புக்கு இந்த ரோல இருக்க மாதிரி தெரியலாம். வெயிட் பண்றியா? நான் அந்த ரோல இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். நீ எதுக்கும் இங்க செக் பண்ணி பாரு. நான் போய் அங்க பார்த்துட்டு வரட்டுமா? சரி ஸ்ரீ, நீ போய் அந்த ரோல பாரு. எனக்கு கிடைச்சதுன்னா நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஆமா சிவா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தேடினா டைம் தான் வேஸ்ட். நான் போய் அங்க பாக்குறேன், நீ இங்க பாரு. சரி ஸ்ரீ. என்ன பார்த்துட்டே இருக்க? பார்த்து ரசிச்சதெல்லாம் போதும், குடுக்க வந்தது குடுடா. ஆடுடா, என்னோட அவசரப்படுறாளே. ஆட்டி. அம்மா, ஏய் ஸ்ரீ, நீயா? இந்த மாதிரி டைம்ல வந்திருக்கா பாரு. இவ வேணும் தான் வந்திருக்கா. ஏய், உனக்கு கொஞ்சம் சென்ஸ் இல்ல? இந்த டைம்ல வந்திருக்கா, நீ வேணும் தானே வந்த? இல்ல 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 ஷர்மி, நான் வேணும்னு வரல. புக்கு தேடி வந்தேனா, நான் இந்த பக்கம் தேடி வரும்போது நீங்க இருந்தது பார்க்கல. சாரி, நான் தப்பான டைம்ல வந்துட்டேன். சாரி, நான் வேணும்லாம் வரல. மனேஷி, நீ வேணும் தானே வந்த? நானும் சக்தி இங்க இருப்போம் தெரிஞ்சு தானே வந்த? நானும் சக்தியும் இங்க கொஞ்சம் ஹாப்பியா இருப்போம்னு நினைச்சுதான் வந்தேன். அந்த ஹாப்பினஸா கெடுக்கணும் தானே வந்தேன். ஐயோ ஷர்மி, இல்ல இல்ல, நான் அப்படிலாம் வரல. நானும் சிவமும் புக்கு தேடிட்டு இருந்தோம். அந்த புக்கு இல்ல, புக் எடுக்கலாம் தான் இங்க வந்தேன். சத்தியமா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஷர்மி, என்ன பேசிட்டு இருக்கான்? ஸ்ரீக்கு எப்படி நம்ம இங்க இருக்க தெரிய போகுது? அவளும் நார்மலா தானே லைப்ரரிக்கு வந்திருக்க போறா. அதுவும் இல்லாம லைப்ரரியில நம்ம இருந்ததான் தப்பு. அவன் இங்க இப்படி நடக்கணும் தெரிஞ்சு வந்திருப்பாளா என்ன? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? இல்ல சக்தி, எனக்கு நம்ம இவ வேணும் வந்த மாதிரி தெரியுது. நான் வந்தது நீங்க வந்ததும் இவ கண்டிப்பா பாத்துருக்கோம். பாத்துட்டு நம்ம சந்தோஷத்தை கேட்கணும் தான் இவ வந்திருக்கான். எனக்கு அது நல்லா தெரியுது. ஏய், என்ன பேசிட்டு இருக்கான்? இதுல அவளுக்கு என்ன லாபம் இருக்கு? அதுல ஒண்ணும் கிடையாது. சக்தி, உங்களுக்கு தெரியாது. அத காலேஜ் முழுக்க நீங்க தான் அவளை லவ் பண்றீங்களா, அவ தான் உங்களை லவ் பண்றாளா, ரெண்டு பேருக்கு கல்யாணம்னு காலேஜ் முழுக்க சொல்லிட்டு இருக்காள. இப்ப திடீர்னு நீங்க என்ன லவ் பண்ணதும் இவளால ஏத்துக்க முடியல. அந்த கோவத்துல தான் இவ என்னென்ன பண்ணிட்டு இருக்காளன்னு எனக்கு தோணுது. இல்ல ஷர்மி, நான் அப்படிலாம் நினைக்கல. நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? காலேஜ் முழுக்க நான் சொன்னது தப்புதான். நான் வேணா எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன், சக்தி என்ன விரும்பல, ஷர்மியை தான் விரும்புறான்னு. நான் வேணா போய் எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? ஆனா உங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்ல நான் வரல. நான் சத்தியமா புக்கு தேடி தான் வந்தேனே. சக்தி, நான் நிஜமாவே புக்கு தேடி தான் வந்தேன். ஏய் ஸ்ரீ, இப்ப எதுக்கு வர? அவ ஏதோ தெரியாம பேசுறான். நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கா? நல்லா நடிக்கிறேன், உங்களுக்கு நடிக்க நல்லாவே தெரியுது. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் ச்சே, இவ்வளவு கேவலமான வேலைங்க. ஷர்மி ப்ளீஸ், எதுக்கு நீ அவளை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான்? இங்க பாரு, நீ பேசுறது எல்லாமே அவளை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி எதுவும் பேசாதவன். சக்தி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம ரெண்டு பேரோட பிரைவசில இப்ப அவ எனக்கு வந்து நிக்காம நிக்கிறோம். அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? இல்ல ஷர்மி, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. சரி விடு ஸ்ரீ, அவ ஏதோ கொஞ்சம் கோவத்துல பேசிட்டு இருக்கான். விடு, நீ அதை பெருசா எடுத்துக்காத. சரி சக்தி. மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு, உணர்வின்னும் குறையவில்லை, குறைந்தால் கண்கள் கலங்கிவிடும், வழியில் உயிரை போக்கிவிடும். காகிதத்தில் செய்த பூவுக்கும் என் மனசுக்கும் ஒற்றுமை இருக்கிறதோ, இரண்டுமே பூஜைக்கு போகாதோ. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ பிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. ஏய் ஸ்ரீ. சக்தி, நம்ம வெளியில போலாம். இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது. வாங்க வெளியில போவோம். ஷர்மி நீ போ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். நான் ஸ்ரீ கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு வரேன். நீ போ. வாட்? நீங்க அவகிட்ட பேசணுமா? என்ன சக்தி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஷர்மி, அவகிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். அவளதான் காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். என் கண்ணிலே தென்படல மேடம். நீ இப்பதான் ஏதோ லைப்ரரிக்கு வந்திருக்காங்க, நான் பேசிட்டு வரேன். நீ இப்ப அவன் மேல கோவத்துல இருக்க. இங்க பாரு, அவன் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது.
எனக்கு ஸ்ரீயை பத்தி நிறைய தெரியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கண்டிப்பா அவன் நம்ம சந்தோஷத்தை கெடுக்க இங்க வந்திருக்க மாட்டான். அவன் சாதாரண தான் லைப்ரரிக்கு வந்திருப்பான். நீ தான் ஏதோ தப்பா நினைச்சுக்கிற. இங்க பாரு ஷர்மி, ஸ்ரீ அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. சரி, நீ கிளாஸ்க்கு போ, நான் ஸ்ரீ கிட்ட பேசிட்டு வரேன். போ.